முத்து என்ன விசேஷம்? நானும் சொன்னேன்ல மீனா ஃபங்க்ஷன் டெக்கரேஷன் எல்லாம் பண்ண போறானே, அவளுக்கு ஆர்டர் கிடைச்சிச்சுடா. அப்படியா அண்ணி? கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் ரவி. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ அண்ணி. அண்ணி இந்த ரூட் தான் கரெக்ட். இப்பெல்லாம் ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங்னு நிறைய ஈவென்ட்ஸ்லாம் பண்றாங்க. அதுக்காக நிறைய செலவு பண்ண கூட ரெடியா இருக்காங்க. ஆமாண்டா, மனுஷன் காலம் முழுக்க சம்பாதிக்கிற எல்லாத்தையும் ஒரு கல்யாணத்துல செலவு பண்றது இப்ப கௌரவம் ஆயிடுச்சு. எங்க ஹோட்டலுக்கே நிறைய ஆர்டர்ஸ்லாம் வரும். அண்ணி நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் நீங்க டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்றேன். சரி ரவி. அவங்களையும் எடுத்துக்க சொல்லுங்க. அண்ணி குடுக்குறாங்கல்ல, எடுத்துக்கோ. எடுத்துக்கோங்க. கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ். மீனா ஒரு நிமிஷம் கூட எப்படா பா இவா அப்படி போ. பாத்தியாப்பா, மீனாவும் தொழிலதிபராக போறா. டேய் முத்து, சொல்லிட்டா. ஏண்டா ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்றவங்க எல்லாம் தொழிலதிபரா? ஏண்டா பாத்திர கடை வச்சிருக்கிற நீ தொழிலதிபராகலாம், ஏன் முன்னாடி ஆக கூடாதா? ஏச்சா, அது பாத்திர கடை இல்ல, ஹோம் அப்ளையன்ஸ் ஸ்டோர். நீ பொருள் வைக்கிற, அவ பூ வைக்கிறா, ரெண்டு வியாபாரம் தான்டா. அதுக்காக தொழிலதிபர்னு அர்த்தமா? அந்த இடத்துக்குலாம் வரதுக்கு ஒரு இது இருக்கு. எது இருக்கு? படிப்பு, அறிவு, இதெல்லாம் வேணும். டேய், படிப்பு இருந்தாதான் தொழிலதிபர் ஆகணும்னு சட்டம் இருக்குதா என்ன? நல்ல திறமையும் நேர்மையும் இருந்தா யாரு வேணா தொழிலதிபர் ஆகலாம்டா. மீனா பெரிய தொழிலதிபராகத்தான் போறா. அதுக்கப்புறம் கோயம்பேட்லயே மீனா சொன்னதான் பூ உள்ள வரும் வெளில போவோம். ஏங்க ஏங்க விடுங்க. நாம ஒன்னும் அதுக்காகலாம் இதை செய்யல. ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். மத்ததெல்லாம் கடவுள் கையில தாங்க. போதும் போதும், சும்மாவே வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் பாக்குறது இல்ல, போய் சமைக்கிற வேலையை பாரு. நீ மீனா நில்லு. நீ பண்ணிருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. உன் வேலையில நீ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிற. இதை நம்ம கொண்டாடியே ஆகணும். நீ என்ன பண்ற, இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி பண்ணிடு. பிரியாணியா? ஆமா, நம்ம வீட்டுக்கு மட்டும் கிடையாது, உன் வீட்டுக்கு, செட்ல இருக்க பசங்களுக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொடுக்குறோம். இந்தா காசு. ஒரு நிமிஷம் இருங்க. என்னது? 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தாங்க. அப்படியா?